அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பொருளாம் வீடியோஸ்க்கு படமாக எச்சரிக்கை பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஒன்றுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக இன்றைய நாட்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்கள் கனமழையும், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை குறிப்பாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும், குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்களும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும், மற்ற பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூலை மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேஸ் மிதமான மழையும், அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதி, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதி மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் கட்டாயம் மழை பெய்யக்கூடும். ஆனால் தற்போது தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, குஜராத், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக